இந்த செய்தியை நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டீங்களா? ஜஸ்பிரீத் பும்ரா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் பர்மிங்ஹாமில் ஆட போகிறதில்ல, அவருக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் நம்மளுக்கு காதுக்கு கூட அந்த செய்தி வந்து கேள்விப்பட முடிஞ்சது. நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பும்ரா எத்தனை டெஸ்ட் மேட்சஸ் ஆட போகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த ப்ரிவியூவில் பும்ராவுக்கு மட்டும் தனியாக ஒரு மாதிரி செக்மெண்ட் மாதிரி ஒதுக்கி நம்ம பெருசாக பேசியிருந்தோம். பட் அகைன் இந்த டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும்போது இதனால் டீம் எந்தளவுக்கு ஒரு மாதிரி பரிதாப நிலைக்கு போவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க மனசில் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்தியா பர்மிங்ஹாமில் வின் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு தடவை ட்ரா பண்ணியிருக்காங்க கபில் தேவ் காலகட்டத்தில். பர்மிங்ஹாமில் விக்ட்ரி கிட்டுமா அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஃபிஷியலாக அந்த பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவங்க ஆட் பண்ணியாச்சு. இதனால் இங்கிலாந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறாங்க, இந்தியாவுக்கு எதனால் எந்தளவுக்கு பிரச்சனை இப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சோட டே 5ஓட ரிவ்யூவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஒரு 147 கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நான் பண்ண ரிப்ளையெல்லாம் தாண்டி எப்படி ஒரு 120 130 கமெண்ட்ஸ் வந்துருக்கும். ஹெல்தியான கமெண்ட்ஸ் இருந்துச்சு, பார்க்க படிக்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதே போல் இந்த வீடியோலையும் டிஸ்கஷன்ஸ் தான் கலந்துக்கோங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியன் டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்கிராமில் பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்சோட ப்ரிவியூவில் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நான் கிரிக்கானந்தா. இதில் பிளேயிங் 11 பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு டீமோட பிளேயிங் 11 பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், ஹர்ஷித் ராணாவை வந்து இந்த ஸ்குவாட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆகாஷ்தீப் ஃபிட் ஆகிட்டாரு, கிளியர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கேள்விப்பட முடிஞ்சது. கம்போஜுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கிரிட்டிசிசம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் உள்ளே என்ன நடக்குதுன்னா யாரு காயமாகறா, யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு யாருக்கும் எங்கேயாவது நம்மளுக்கு தெரியாது. ஏன் அவங்கள சேர்த்துருக்குறாங்க, எதனால் இவங்களை சேர்க்கலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் நம்ம அவசரப்பட்டுறோம். நான் பொதுவாகவே சொல்லுவேன், அவசரப்படாதீங்க, அதுதான் லைஃப்பில் ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்கள், ஆகாஷ்தீப் வந்து அன்ஃபிட்டாக இருந்திருக்காரா, ஸோ அதனால தான் ஹர்ஷித் ராணாவை வந்து ஆட் பண்ணியிருந்துருக்கிறாங்களா. இப்போ கம்போஜை ஒரு வேளை இருக்க வச்சாங்க அப்படின்னா இதே மாதிரி அனுப்பி இருந்திருப்பாங்க. இருக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் புரியுது, அவங்க ஒரு வேறு ஒரு ப்ராசஸில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறத தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஆகாஷ்தீப் இப்போ இங்கேவே ஸ்டே பண்ணுறாரு, ஹர்ஷித் ராணாவை வந்து இப்போ அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், செலெக்ஷன்ஸில் வந்து இருக்குது, எனக்கே சில டவுட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. பட் நான் அவங்கள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ஓப்பன் அப் பண்ணி வெடிச்சு ரொம்ப விமர்சனம் பண்ணி நான் அதை பேச மாட்டேன். எனக்குமே செலெக்ஷன்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் அவங்கள மாதிரி நானும் வைக்கிறேனே. கருண் நாயரை எடுத்துருக்கிறாங்க, சர்ஃப்ராஸ் கானை வந்து பிக் பண்ணலை. அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் தரல. இந்த பக்கம் சாய் சுதர்ஷனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எனக்கு ரோல் கிளாரிட்டி, அப்புறம் லாங் ரோப், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுது தான் எனக்கும் கேள்வி, உங்கள் மாதிரி எனக்கும் கேள்வி வரும். கருண் நாயரை பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பிக் பண்ணாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்தான் பிக் பண்ணியிருக்கிறாங்க. சர்ஃப்ராஸ் பிக் பண்ணலை, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா. எஸ் அஃப்கோர்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ். பட் சர்ஃப்ராஸ் யார் கேப்டன்ஸில் உள்ளே வந்தார், யார் கோச்சிங்கில் இருந்தார் இப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது, டிராவிட் கோச்சாக இருக்கும்போது, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன், டீமில் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருந்தாங்க. இப்போ சர்ஃப்ராஸை உள்ளே கொண்டு வரதுல வந்து பிரச்சனை வந்திருக்காது. பட் இங்கே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன், ஒரு ஆவரேஜ் வயசு 25 இருக்கும்போது மேபி அந்த கேப்டன் ஒரு கில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்துருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் இருந்தால் பெட்டராக இருக்கும், அந்த கேம் அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க, கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு பிளேயர் தான் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்துருக்கலாம், கேட்டிருந்துருக்கலாம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஜாராவும் இல்லை, ரஹானேவும் இல்லை. அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கருண் நாயருக்கு தான் போயிருந்துருப்பாங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது கேட்டு வாங்கினது மேபி கில்லா கூட இருக்கலாம். நான் என்ன புதுசாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் யோசிச்சிங்களா, நான் ஒரு கேப்டனாக இருக்கிறேன், அப்புறம் நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீமை கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறேன், அப்புறம் நான் சில டீம் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசியிருக்கேன். அப்படிங்கிறனால எனக்கு தோணுற விஷயங்கள் இதுதான். ஸோ புரியுதுங்களா? அந்த இடத்துல கருண் நாயர் வேணும்னு கேட்டது வந்து கம்பீரா இருந்திருப்பாரா, சுப்மன் கில்லா இருப்பாரா அப்படின்னு யோசிக்கும் போது கம்பீரை தாண்டி உள்ள ஆட போகிற கில்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யோசிச்சு கேட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃப்ராஸ் இருந்தது, அப்போ கம்பீரோட கோச்சிங்கில் தான் பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் இருந்தார், ஒன்றும் தூக்கலாம் கிடையாது. பட் இங்கே கேப்டன், அதாவது புது கேப்டன் வராரு, புது கேப்டன் ஆரம்பிக்கிறாருங்கும் போது அவருக்கு ஃபுல் அத்தாரிட்டி கிடையாது செலக்ட் பண்ணுறதுக்கு, கோச்சுக்கு ஃபுல் அத்தாரிட்டி கிடையாது. செலக்டர் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, செலெக்ஷன் கமிட்டி செலக்ட் பண்ணி கொடுக்கும், இவங்க வச்சுப்பாங்க. பட் இவங்க கிட்ட இருந்து எனக்கு இவங்க வேணும் அவங்க வேணும்னு சொல்லி கேட்டு வேணால் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். பட் அபிமன்யு ஈஸ்வரன் சாய் சுதர்ஷன் விஷயத்தில் வந்து இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பல மைல் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது.
நம்ம நின்று பக்கத்தில் நெட்ஸில் பக்கத்தில் நின்று அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து கூடவே இருக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஒரு விஷயம், இப்போ சாய் சுதர்ஷன் 2 மேட்ச் ஆடுறாரு, ஆடினதுக்கப்புறம் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனா அபிமன்யு ஈஸ்வரன்கிட்ட போனா அப்போ சாய் சுதர்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க? சாய் சுதர்ஷனுக்கு அப்போ லாங் ரோப் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் அபிமன்யு ஈஸ்வரன் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும்னா ஒன்று நீங்கள் சாய் சுதர்ஷன் இல்லை, மேலே கேஎல் ராகுலோ ஜெய்ஸ்வாலோ ஃபார்ம் அவுட் ஆனால் தான் இப்போ ஒரு உள்ளே வர முடியுங்கிற நிலைமை. கேஎல் ராகுல் அடித்த 100, ஜெய்ஸ்வால் அடித்த 100 மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்க இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆடுவாங்க. அப்போ அபிமன்யு ஈஸ்வரன் வெயிட் பண்ணுவான். அப்போ அபிமன்யு ஈஸ்வரனுக்கிட்ட என்ன சொல்லியிருப்பீங்க? உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சி பண்ணி கொடுக்குறாரு, உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஸ்குவாடில் உள்ள வாட்டர் பாயாக இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு. பட் இப்போ நடக்கிறதெல்லாம் சேர்த்து அபிமன்யு ஈஸ்வரனை பிசிசிஐ பெருசாக பேக் பண்ணணும், அதுதான் நியாயமும் கூட. இப்போது சர்ஃப்ராஸுக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க பிசிசிஐ, இந்த கேப்டன் என்ன சொல்லியிருப்பாரு, இப்போ இந்த கோச் என்ன சொல்லியிருப்பாரு, செலெக்ஷன் கமிட்டி என்ன சொல்லியிருக்குங்கிறதும், தென் இப்போது அபிமன்யு ஈஸ்வரன் கிட்ட இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி. பட் இன்னமும் எனக்கும் அந்த செலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுக்கு பின் முரடான கருத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ கம்போஜ் இந்த சீரீஸில் ஆட வைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க, மாதிரி ஆக்ரோஷமாக இருந்தீங்க. எனக்கு புரியுது, கம்போஜ் வந்து நீங்கள் ஐபிஎல்லுக்கு போனாலும் சரி தான், துலீப் ட்ராஃபியாக இருந்தாலும் சரி தான், ரஞ்சி ட்ராஃபியாக இருந்தாலும் சரி தான், எங்கே போனாலும் கம்போஜ் கலக்கிறாரு. ஒயிட் பால் ரெட் பால் அப்படிலாம் கிடையாது, லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர்லாம் கிடையாது, அப்படி கலக்கிறாரு. எனக்கு புரியுது, இப்போவே இருக்கும் போது யூஸ் பண்ணுங்கிறது எனக்கு உங்கள் இன்டென்ஷனுங்கிறது எனக்கு புரியுது. பட் ப்ராக்டிஸ் மேட்ச் ரெகுலராக ஆனதுக்கு அப்புறம் சுட இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆட வைக்கணுங்கிறது நீங்கள் எனக்கு புரியுது. பட் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இங்கே ஆட வைக்கலனாலும். இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறுமனே இந்த சீரீஸை மட்டும்லாம் கிடையாது, அடுத்தடுத்து கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுவாங்க. இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் முடிஞ்ச உடனே இந்தியா ஹோமில் ஆடுறாங்களா, சவுத் ஆஃப்ரிக்கா கூடலாம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுவாங்களா, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடி முடிச்சோடனே 5 T20 3 ODIஸ்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா போய் ஆட போகிறாங்க. அந்த லாங் டூருக்கு ஆடும்போது ஜஸ்பிரீத் பும்ராவுக்குலாம் ரெஸ்ட் கொடுக்கணும்ல, கொடுப்பாங்கல்ல. இப்போ ஹோமில் கம்போஜெலாம் ஆடுவார், ஸ்குவாட்லேயே சேர்ப்பாங்க. சாய் சுதர்ஷனுக்கு கொஞ்சம் இயர்லியாகவே காலப் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, ஓகே, எல்லாம் சரியாகும். இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா அவர் வந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஜஸ்பிரீத் பும்ராவை வந்து நீங்கள் 3 டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. 5 டெஸ்ட் மேட்ச் ஆட வைக்கலாம், அதுவும் சாத்தியம் கிடையாதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அவரால் 4 டெஸ்ட் மேட்ச் ஆட முடியும், ஆட வைக்கணும், அதுதான் சரியாகவும் இருக்கும். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், அவரை கொஞ்சம் தாஜா பண்ணியாவது 4 டெஸ்ட் மேட்ச்னு சொல்லியிருப்பேன். இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவர் ஆடலை பாருங்கள். லீட்ஸ் டெஸ்ட் மேட்ச்சுக்கும் பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச்சுக்கும் நல்ல கேப்பு, ஓகேங்களா, ஒரு 5-6 நாள் 7 நாள் கேப் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்பு கடையில் அவரால் இப்போ பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச் ஆட முடியும். ஆனால் பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்ச ஒரு 2-3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் வருது, ரொம்ப சின்ன கேப்பு தான். அப்போது அவரால் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட முடியாது. ஆனால் அவர் லாஸ்ட்டில் கண்டிப்பாக ஆடியே ஆகணுங்கிற நிலைமை தான். அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ 3 டெஸ்ட் மேட்ச் ஆடி முடிச்சிட்டாருன்னா அடுத்தது அவருக்கு ஒரு 10 நாள் கேப்பு வருது. அடுத்த மேன்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சில் ஆனாரா ஒரு 4 டெஸ்ட் மேட்ச்சு ஆட முடியும். ஸோ இப்போது இந்த டெஸ்ட் மேட்ச் பிரேக்கா, லாஸ்ட்டில் ஆடுவாரா, லாஸ்ட்டில் ஆடி முடிச்சதுக்கு ஒரு பிரேக் வருதா, மேன்செஸ்டர் ஆடுவாரா, ஸோ அப்போது ஓவரில் ஆட மாட்டாரா, இல்லை மேன்செஸ்டரில் ஆடிட்டாரு அப்படின்னா பார்ப்பாங்க, ரிசல்ட்லாம் பார்ப்பாங்க, சீரீஸோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்து ஓவரில் ஆட வைப்பாங்களா. இன்னமும் சொல்கிறேன், ஜஸ்பிரீத் பும்ராவோட வாயிலிருந்து நான் 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடுவோன்னு இது வரைக்கும் வரலை. செலக்டர்ஸும் கோச்சும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கை ஸ்போர்ட்ஸுக்கு தினேஷ் கார்த்திக் கிட்ட பும்ரா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அவரோட ஒய்ஃப் கிட்ட சோனி ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. எங்கேயுமே அவர் நான் 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடுவேன், எனக்கு 3 டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஆடுவேங்கிற மாதிரி சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்சு பர்மிங்ஹாம் ஆடுவார், லார்ட்ஸில் ஆடுவார், மேன்செஸ்டரில் ஆடுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓவர் டெஸ்ட் மேட்ச் வந்து ரிசல்ட்டை பொறுத்து தான் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். பட் பும்ரா இல்லைனா யார் ஆடுவா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பும்ரா இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், 11ஸையும் பார்த்துடலாமா. டாப் 7ல் கை வைக்க மாட்டாங்க. சாய் சுதர்ஷனுக்கு இன்னொரு சான்ஸ் இல்லை இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். சாய் சுதர்ஷன், கருண் நாயர் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ 8, 9, 10, 11 சிராஜ் நியூ பாலை சரியாக பண்ண மாட்டார். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நல்லா பண்ணார், ஓல்டு பால்லன்னு சொல்லுவேன். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராகவே பவுல் பண்ணார், உசுரை கொடுத்து பவுலிங் பண்ணார், சிராஜை வெளியில் அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்துடுறாரு, ஓகேங்களா. அங்கே ஜோஸ் டங், ஸோ இவங்க போட்ட மாதிரியே அங்கே பிரசித் கிருஷ்ணா போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. ஆனால் என்ன ஒரு மாதிரி 6வது 7வது ஸ்டெம்புக்கு தான் பால் போடுறாரு, சில பல பால்ஸ் அதை மட்டும் கட் பண்ணாருன்னா, ரிதமை பிடிச்சிட்டாருன்னா அவர் தான் ராஜா. பிரசித் கிருஷ்ணாவுக்கு வாய்ப்பு இருக்கு. பும்ரா இல்லை அப்படின்னா இப்போ ஷர்துல் தாக்கூர் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ எனக்கு ஷர்துல் தாக்கூரோட செலக்ஷன்ஸ் மேலேயும் போன மேட்ச்ல எனக்கு கேள்வி இருந்துச்சு. அதாவது அவர் பவுலிங்க்கும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல, பேட்டிங்கும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ பவுலிங்க்கு தான் எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு பவுலர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா பேசாம ஒரு டேரக்டாக ஒரு பியூர் பவுலரோடவே போயிடலாமே. இல்லை எனக்கு நான் இவ்வளோ தான் பவுலிங் யூஸ் பண்ண போனேன், எனக்கு பேட்டிங் வேணும்னா அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். நிதிஷ்குமார் ரெட்டி ஷர்துல் தாக்கூரோட பெட்டராகவே ஆக்சுவலி ஆடி இருந்திருப்பாரு, இல்லை சொல்ல முடியாது. போன மேட்ச்சில் ஷர்துல் தாக்கூர் ஆடலை,
பட் அந்த இடத்துல ஷர்துல் தாக்கூர் ஃபெயில் ஆனார். இப்போ ஷர்துல் தாக்கரை க்ரூம் பண்ணுறாங்களா இல்லை முழுக்கவே ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லெவனாக போகாமல் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக அங்கே தேவை ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் ஷர்துல் தாக்கூர் வந்தாருன்னா ஷர்துல் தாக்கரை மலையர் அடிக்கிறாங்க. நான் ஷர்துல் தாக்கரை வெளில வச்சேன்னா எனக்கு பேட்டிங் டெயில் கொஞ்சம் கட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் யாரை ஆட வைப்பீங்க எனக்குமே கேள்வியாக தான் இருக்குது. பட் நான் 8ஆம் நம்பர் பொசிஷனில் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஷர்துல் தாக்கூர் வேணாம், ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டி இல்லை ஆகாஷ்தீப் அவர்கிட்ட நான் போவேன். உங்களுக்கு நியூ பால் வந்து சிராஜ் போட்டுருவார், ஆகாஷ்தீப்பும் பிரசித் கிருஷ்ணாவும் மிடில் ஓவரில் வருவாங்க. அப்போ நியூ பாலில் போடுறதுக்கு பும்ரா இல்லைன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் தான் எனக்கு தெரிஞ்சு பும்ரா ஆடலைன்னா ஆட வைப்பாங்களேன்னு எனக்கு தோணுது. ஹர்ஷ்தீப் சிங்கும் சிராஜ் நியூ பாலில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 6வது ஓவர் இந்த ஆகாஷ்தீப் வந்து சூப்பராக போடுவார். எனக்கு ஒரு மாதிரி அவர் மேலே ஹோப் இருக்குது ஆகாஷ்தீப். அதில் பிரசித் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 140 போடுவார், சிராஜ் 135 போடுவார்னா ஆகாஷ்தீப் அந்த 130 தொடுவார். ஹர்ஷ்தீப் சிங்கும் அதே தான். ஹர்ஷ்தீப் சிங்கை நியூ பாலில் முழுக்க உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு 3 ஃபாஸ்ட் பாலரு, ஒரு ஸ்பின்னரு, ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு போகாமல் ஒரு 4 ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்பின்னு அப்படி போகிறதே எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பும்ரா இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே ஹர்ஷ்தீப் சிங்குக்கு போவாங்க, அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப்பை உள்ள கொண்டு வாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ஷர்துல் தாக்கூர் இல்லைனா ஆகாஷ்தீப், நிதிஷ் ரெட்டி அப்படியான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட பிளேயிங் லெவனாக இந்த பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச்சில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் டாப் 7ல் ஏதாவது கை வைப்பீங்களா? சாய் சுதர்ஷன், கருண் நாயரோட பிளேஸில் நான் கை வைக்க மாட்டேன். அது அப்படியே போகட்டும், எதுவும் நம்ம எதுவும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் ரிஷப் பாண்டோட ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் அதுவும் இருக்குது. அவர் வந்து ஒரு 100 ஓவர் கீப்பிங்கும் பண்ணுறாரு, ஒரு 150 பால் 170 பால்லாம் பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இது ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். பும்ராவை பற்றி மட்டும் எல்லோரும் யோசிக்கிறோம், ஃபாஸ்ட் பாலர்ஸை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம். இந்த பக்கம் நம்ம ரிஷப் பண்ட்டை பற்றி யோசிக்கணும். துருவ் ஜுரேல் விக்கெட் கீப்பராக எப்போ ஆட வைக்க போகிறாங்க இல்லை பேட்டரை எப்போ ஆட வைக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இந்தியன் டீமோட 11, பும்ராவோட ரெஸ்ட்டு இதெல்லாம் பற்றி இது வருது. இப்போது இங்கிலாந்து சைடில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து திரும்பி கூப்பிட்டு வந்துருக்கிறாங்க டெஸ்ட்டுக்கு. இங்கே லீட்ஸில் இங்கிலாந்து ஆடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பக்கம் கவுண்டி விளையாட ஸ்டார்ட் பண்ணாராம். எத்தனை வருஷம், 2 வருஷம் கழிச்சு ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் எப்போங்க பிரேக் போட்டு போகிறாருங்க. சரி, ஓகே. இப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வராராம். உட்டு வந்து 4 டெஸ்ட்டு ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரை டைரெக்டாக ஆஷஸுக்கு கொண்டு போவாங்கங்கிற மாதிரி தான் பேச்சுக்கள் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் மார்க் உட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கமெண்ட்ரியில் இருந்தார், லீட்ஸோட மேட்ச்சில் கமெண்ட்ரியில் இருந்தார், பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கஸ் அட்கின்சனும் இப்போ வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போ ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு இந்த டாப் 7ல் கை வைக்க மாட்டாங்க. இப்போ 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓக்ஸ் வருவார். இப்போ ஓக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓக்ஸ் போன மேட்ச்சில் 100 அடிச்சு 5 விக்கெட் இருந்தாலும் அடுத்த மேட்ச்சில் அவர் உட்கார வைப்பாங்க, சலனமே இல்லாமல் உட்கார வைப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. வந்தாருன்னா அந்த மேட்ச்சில் 100 இல்லை 5 விக்கெட்டு அந்த மேட்ச்சை வின் பண்ணி கொடுப்பாரு. எக்ஸாம்பிள் போன ஆஷஸ் இங்கிலாந்து நடந்துச்சு இல்லை, அப்போவுமே அதான் பண்ணார். வந்தார், அவரும் ஒரு மாதிரி உட்டு கூட சேர்ந்து மேட்ச் எல்லாம் முடிச்சு கொடுத்தாரு. 100 அடிப்பார். அதுவும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக சொல்ல தேவையில்ல, செம்மையாக அடிப்பார். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓக்ஸ் உள்ளே வைப்பாங்களான்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேட்டிங் டெயில் கட் ஆகும். இப்போ ஓக்ஸை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா ஆர்ச்சரை செகண்ட் டெஸ்ட் மேட்ச் உள்ளே கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆட வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது என் மனசுக்குள்ள. பட் ஆர்ச்சர் ஆடுறாருன்னா இப்போ ஆர்ச்சர், ஜோஸ்டங்கும் கர்ஸும் போன மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுத்தாங்க, ஆட வைப்பாங்க. பட் ஓக்ஸ் வந்து பிக்சர்லேயே போன மேட்ச்சில் இல்லை, காணா போயிட்டாரு. பட் ஓக்ஸு வருவாங்க, பேட்டிங்காக வச்சுருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுங்கிறதெல்லாம் வச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பஷீர் தேவையானு யோசிப்பாங்க. பட் பஷீர் தான் பண்ட்டுக்கும் சரி கில்லுக்கும் சரி ஒரு மாதிரி த்ரெட்னிங்காக இருந்தாருங்கிறத தாண்டி விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாருங்கிறதுனால ஸோ பஷீரை வந்து அந்த விக்கெட்டுக்காக வைப்பாங்களான்னா அதுக்கு பதிலாக நான் என் பவுலர்ஸை வச்சு நான் போயிடுறேன்னு சொல்லி ஸ்டோக்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்ச்சர் உள்ளே வந்தார் அப்படின்னா டைரெக்டாக வந்து பிளேயிங் லெவலில் பவுலிங் ஆர்டரில் மட்டும் மாற்றம் வரும். அது எப்படி மாற்றம் வரும்னா பஷீரை வெளியில் வச்சுட்டு ஆர்ச்சர் உள்ளே வந்துடுவார், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் அங்கே குழப்பமோ எதுவும் கிடையாது. இன்னொன்று அவங்களோட ஸ்குவாடில் இன்னொன்று இங்கிலாண்டோட ஸ்குவாடில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் பஷீர் மட்டும் தான் இருப்பார். அவங்க வந்து அந்த டாம் ஹார்டிலாம் அவங்க ஆட் பண்ணிக்கவே இல்லை, எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோடவே போகவும் இல்லை. இப்போ அவங்களுக்கு கை சுற்றி ஒரு 3 ஓவர் 4 ஓவர் போடணும் அப்படின்னா ரூட் இருக்காரு. அப்புறம் இன்னொன்று ஓவர் ரேட் பிரச்சனை இருக்குது பென் ஸ்டோக்ஸுக்கு. ஓவர் ரேட் பிரச்சனை வந்து அவங்களோட ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கெல்லாம் வருது. அப்போது ஓவர் ரேட் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா ஸ்பின்னரை வச்சுட்டு தான் ஆகணும். ஸ்பின்னரை வச்சுப்பாரா, ரிசல்ட்டை நோக்கி போவாரா? வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இப்போ அந்த ஓவர் ரேட்லாம் பார்க்குறாங்க, பெரிய பிரச்சனையாக ஆகுது. ஸோ ஸ்டோக்ஸ் அங்கே தான் வந்து மாட்டிட்டு முடிப்பார். பட் ஆனால் ஒரு விஷயம், பர்மிங்ஹாமில் இந்தியா வின் பண்ணதும் கிடையாது. போன தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷோ, ரூட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து 378 வந்து இங்கே சேஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எப்படி சேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி. பட் ஆனால் அந்த இந்தியன் டீமில் வந்து புஜாரா ஓப்பன் பண்ணுவார், விஹாரி நம்பர் 3,
கேஎல் ராகுல், ரோஹித் சர்மாலாம் இருக்க மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆள் இருந்திருப்பார். பார்ப்போம். இது வரைக்கும் பர்மிங்ஹாமில் தோற்றதே இல்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இந்தியா கிட்ட வச்சுருக்குறாங்களா? இங்கிலாந்து முறியடிப்பாங்களா இந்தியா? இல்லை, அந்த ரெக்கார்ட் கண்டினியூவாக பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ஷர்துல் தாக்கூர் ஆட வச்சாங்க. அந்த மேட்ச் தோத்தாங்க. செகண்ட் டெஸ்ட்டில் வந்து ஷர்துல் தாக்கூரை ட்ராப் பண்ணிவிட்டு முகேஷ் குமார் உள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த மேட்ச்சில் வின் பண்ணாங்க. பட் ஆனால் 2 மேட்ச்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பும்ரா இல்லாமல் சமாளிக்க முடியுமான்னா எனக்கு என்னமோ தோணுது, ஓரளவு சமாளிச்சிருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அடுத்தது ப்ரிவ்யூ மேட்ச்சுக்கு முன்னாடி நாள் வரும்ல, அதில் இன்னும் நம்ம டெப்த்தாக பேசலாம். ஸோ இப்போ இந்தியாவோட பிளேயிங் 11 பும்ரா ரெஸ்ட்டு கொடுத்தா என்னென்ன நடக்கும், எந்தெந்த மேட்ச் ரெஸ்ட் எடுப்பார், ஆர்ச்சர் அவங்க உள்ளே வராரு, என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நீங்கள் உங்கள் பிளேயிங் 11 கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கருத்துக்கள் ஏதாவது எதிர்கருத்துனால கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.